இந்தாம்மா, இந்த காமாட்சி விளக்கு எடுத்துட்டு உள்ள போ. உள்ள போங்க. என்ன சுத்தி இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எங்க பார்த்தாலும் யார் முகத்தை பார்த்தாலும் மாமா முகம் மாதிரியே தெரியுது. மனசு முழுக்க அவர் நிறைஞ்சிருக்கிறதுனால அப்படி தோணுதா, இல்ல நிஜமாவே இங்க எல்லா இடத்துலயும் மாமா மட்டும்தான் இருக்காரா? எனக்கு எதுவுமே புரியலையே. அம்மா, எவ்வளவு நேரமா விளக்க கையிலே வச்சிருப்ப? கீழே வைமா. ரேவதி அக்கா பேசுறது எனக்கே பயமா இருக்கு. நாம எதுக்குக்கா ரிஸ்க் எடுக்கணும்? பேசாம ரேவதி அக்காக்கும் கார்த்திக் மாமாக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்றத இப்பவே அக்கா கிட்ட நம்ம உண்மையை ஏன் சொல்லக்கூடாது? அவசரப்பட்டு எதையும் உளறிடாத ஸ்வாதி. உனக்கு நம்ம அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். நாமளா உண்மையை சொன்னா இந்த கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பா ஒரு கொலையே நடக்கும். அப்போ என்னதான்க்கா பண்றது? ரேவதி நம்புற மாதிரி கார்த்தி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறாரான்னு பாப்போம். ஒருவேளை காலையில மணமேடைக்கு ரேவதி வரும்போது கார்த்தி வரலன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இப்ப கொஞ்சம் அமைதியா இருடி. சரிக்கா. வா. நம்ம ரேவதி ஏன் இப்படி பண்றான்னு ஒண்ணுமே புரியல மாமா. அப்பா, கார்த்தி மாமா இன்னும் வரலையா? என்னப்பா நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம மாமாவே பாத்துட்டு இருக்கீங்க? இல்லம்மா, மாப்பிள்ள வர்றேன்னு தான் சொன்னாரு. ஏதாவது வேலையில மாட்டிருப்பாரு போல. கண்டிப்பா காலையில கல்யாணத்துக்கு வந்துருவாரு. இங்க பாருங்க மாமா, எனக்கு என்னமோ சகல பிஸியா இருக்கிறத பார்த்தா காலையில ரேவதி கல்யாணத்துக்கு வருவாருன்னு கூட தோணல. என்ன மாமா சொல்றீங்க? இல்ல ரேவதி, கோவில் வேலைலாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதனால சகல அதுல பிஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விடிஞ்சா கல்யாணம், நீ போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு. என்ன ரேவதி, ரூம்ல ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்ற? கார்த்தி மாப்பிள்ள வரலையான்னு கேட்டா அதான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அவன் வரலனா இப்ப என்ன? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? கார்த்தி மாமா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். முதல்ல அவனை மாமான்னு சொல்றத நிறுத்து. அத கேட்டாலே எனக்கு அவ்வளவு கோவமா வருது. அவன் வரது என்ன அவ்வளவு முக்கியமா இப்போ? மா, கோவப்படாதீங்கம்மா. என்னோட அத்தை பையனை நான் வேற எப்படி கூப்பிடுறது? மாமான்னு தானே கூப்பிடணும். அதுவும் இல்லாம அவரு வர்றது முக்கியமான வர கேக்குறீங்க. ஆமாமா, அவரு வர்றது எனக்கு ரொம்ப முக்கியம். இங்க பாரு ரேவதி, அவன் இங்க வரமாட்டான். ஏன் வரமாட்டாரு? அவர் இங்க வந்தே ஆகணும் சித்தி. அம்மாவும் அவருக்கு இன்விடேஷன் வச்சிருக்காங்க, நானும் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவரு மண்டபத்துக்கு வராம இருப்பாரு? நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். வாங்க மாப்பிள்ள. அக்கா, என்னக்கா இது? அவ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. கல்யாண பொண்ணு மண்டபத்தை விட்டு வெளியில போனா ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க? அவளை தடுத்து நிறுத்தாம நீ ஏதோ பாத்துக்கிட்டே நிக்கிற. அவன் வரட்டும் சந்திரா. அவன் முன்னாடியே இந்த கல்யாணத்தை நடத்தி நான் ஜெயிச்சு காட்டுறேன். அக்கா, நீ வீம்புக்கு பேசிட்டு இருக்க. அவன் இங்க வந்தானா நம்ம மொத்த பிளான சொதப்பிடும். விடியறதுக்குள்ள அவனை இங்க இருந்து விரட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாரு. அப்பதான் நம்ம ஆசைப்பட்டபடி மருது ரேவதி கழுத்துல தாலி கட்டுவான். நீ தேவையில்லாம பதட்டப்படாத சந்திரா. அவன் என்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கான். அதை மீறி அவன் நடக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அவன் மனசு மாறி இந்த கல்யாணத்தை தடுக்க நினைச்சாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு இந்த சாமுண்டீஸ்வரிக்கு நல்லா தெரியும். நீ ரூமுக்கு போ. அந்த கார்த்தி பையன் வந்தா நம்ம மொத்த பிளானும் க்ளோஸ் ஆயிடும். எப்படியாவது அவனை இங்க இருந்து விரட்டணும். அப்பதான் நாம நினைச்சபடி மருது ரேவதி கழுத்துல தாலி கட்டுவான். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். மாமா, நீ எதுக்கு இங்க வந்த? மாமா,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி இரு. வா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க தம்பி. கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. சரிங்க தம்பி. நான் இப்போ வந்துடுறேன். ஆ. வந்துடுறேன் டாக்டர். ஓகே சார். வா. டைம் என்ன ஆகுது? எதுக்காக நீ இவ்வளவு தூரம் தனியா இந்த நேரத்துல வந்த? விடிஞ்சா எனக்கு கல்யாணம்னு உங்களுக்கு தெரியும் தானே? அதோட நீங்க இல்லாம நான் கல்யாண மண்டபத்துல இருக்க மாட்டேன்னு அத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் நீங்க ஏன் மண்டபத்துக்கு வரல? என்ன மாமா பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இது இங்க ஹாஸ்பிட்டல் ஒரு முக்கியமான வேலை, அதை முடிச்சுட்டாங்க வரலான்னு இருந்தா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என்ன இங்க பார்த்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியாம மழுப்புறீங்க, சமாளிக்கிறீங்க. என்ன ரேவதி, பயந்துட்டியா? பயமா? என்ன சொல்றீங்க மாமா? நான் வராம போயிடுவேணும்னு பயந்துட்டியான்னு கேட்டேன். உங்களுக்கு எல்லாமே என் வாயால வரணும்ல மாமா. உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லாத வர ஏன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்ல போறதில்ல மாமா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் எதுக்கு மாமா பயப்படணும்? நீங்க இல்லாத மண்டபத்துல எனக்கு என்ன வேலை? அதான் உங்களை கூட்டிட்டு போக கிளம்பி வந்துட்டேன். மாமா அங்க பாருங்க மாமா. ஜோடினா இதான் ஜோடி. பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல? எது எப்படியோ மாப்பிள, கார்த்தி மாப்பிள மண்டபத்துக்கு வந்துட்டார்ல, இனிமே எந்த கவலையும் இல்லை, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரியா சொன்னீங்க மாமா. வாங்க போ. வாங்க மாப்பிள. எங்க கல்யாணத்துக்கு மட்டும்தான் வருவீங்களோன்னு பயந்தேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணம் நான் இல்லாம எப்படி மாமா நடக்கும்? இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம் நான் இல்லாம எப்படி நடக்கும்னு சொன்னேன். அதான் நீ நினைச்ச மாதிரி அவரை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டல்ல, இப்பவாவது ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. ஆமாமா, நான் என் ரூமுக்கு போறேன். மாமா, நான் என் ரூமுக்கு போனதும் நீங்க மண்டபத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும், சரியா? சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன். போதுமா?